பாத்தி அக்கா வெட்டிங் பிரியாணி. ஹலோ, வணக்கம் 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 எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்களால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாத்தி அக்கா வெட்டிங் பிரியாணி, அதாவது பார்த்தீங்கன்னா பாத்தி அக்கா நிக்கா பிரியாணி. யார் அது பாத்தி அக்கான்னாதீங்க, எங்கள் அக்கா கூட பச்சிக்கினாங்க பாத்திமா அக்கா. அவங்கள நாங்கள் எல்லாம் பாத்தி பாத்தி அக்கான்னு கூப்பிடுவோம். அவங்க தம்பிக்கிறா சலீம் என் கூட பச்சிக்கினா, அவங்க அக்கா எங்கள் அக்கா கூட பச்சிக்கினாங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகும்போது எங்கள் அக்காவுக்கு இன்விடேஷன் வச்சாங்க. அப்போ நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு போயின்னு அக்காவை வாய்த்துக்குன்னு பிரியாணி துண்ணோம். அவ்வளோ எக்ஸலண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நான் துண்ண உடனே யோசிச்சிக்கினேன், என்னடா இது இவ்வளோ டேஸ்ட் ஆகுதுன்ட்டு. நான் அந்த சமையல் கட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பாய்கையில் கேட்டு கற்றுக்கினேன். அவ்வளோ சூப்பராக சொல்லி கொடுத்தாரு. ஆனால் 8 வருஷம் ஆச்சு, இன்னும் ஞாபகம் வச்சுருக்கிறேன். அப்பப்போ வீட்டில் கூட செஞ்சு சாப்பிட்டுன்னுக்குறோம். ஸோ அந்த பாத்தி அக்கா நிக்கா பிரியாணி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்துக்கலாம். லெட் ஸ்டார்ட். ஆல்மோஸ்ட் 1 கிலோ மட்டனுக்கு பார்த்திக்கிட்டிங்கன்னா 150 கிராமு எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விட்டதுக்கப்புறம் இந்த வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா பொடியாக வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். இப்போது அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். சீக்கிரம் வரணுன்னா என்ன பண்ணோம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். ஸோ வெங்காயம் பிரவுன் கலர் ஆயிடுச்சு நல்லா, பார்த்துக்கினீங்களா? இப்போது 4 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போது மட்டன் 1 கிலோ மட்டன். இப்போ இந்த மாதிரி மட்டனை எண்ணெயில் வறுக்கும் போதே இந்த மலாடி எஃபெக்ட் கொடுக்கும். கேரமல் பண்ணணும் மட்டனை, அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டு வாசனைலாம் சூப்பராக இருக்கும். இந்த மட்டனுக்கு தேவையான சால்ட்டு, இப்போது 10 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் காரம், 2 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள். இப்போது இதில் தண்ணி, சுத்தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட் தண்ணி ஊற்றிக்கணுன்னா இந்த மட்டனில் இருக்கிற டெம்பரேச்சரில் குறைஞ்சிடும். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொட்டைப்பாக்கு வந்துட்டு சும்மா ஒரு 4 போட்டுக்கோங்க. எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மட்டன் சீக்கிரம் வெந்துடும். எங்கள் ஆயா இருக்குது பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாயில போடுவாங்க, கொட்டாங்குச்சி கூட போடுவாங்க. அதெல்லாம் போட்டால் மட்டன் சீக்கிரம் வெந்துரும்னு சொல்லுவாங்க. நான் அந்த டெக்னிக்கில் இதை போட்டுக்கிறேன். அப்புறம் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கைப்பிடிக்கு புதினா கொஞ்சம், அதே மாதிரி ஒரு கைப்பிடி கொத்தமல்லி.
இப்போது மூடி வச்சு மட்டன் குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்ம இந்த மட்டன் வேகிறதுக்கு மசாலா கிசாலா எல்லாம் போட்டு பக்காவாக ரெடி பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா வேக விட்டுக்கணும். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த பக்கத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போது இவ நான் தூக்கி இங்கே பக்கத்தில் வச்சிடுறேன். இப்போ இந்த அடுப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா சுத்தண்ணி வச்சுக்கிறேன் ஆல்ரெடி. இப்போ அதை வச்சு அரிசி போட்டு வேக விட்டு அரை வேக்காடு, அதாவது 40% போதும் நம்மளுக்கு. வெந்த உடனே இதில் போட்டு பிரியாணி முடிச்சிட வேண்டியது தான். சுத்தண்ணி ரெடியாகுது. சுத்தண்ணி நல்லா கொச்சினுக்குது. இப்போது ஆல்மோஸ்ட் பின்னாடி இருக்கிற கிச்சனில் என் பொண்டாட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா அதனால் சீக்கிரம் ஆகிடுது. 40 நிமிஷம் ஆகிப்போச்சு பாஸ்மதி அரிசி ஊறி. ஸோ அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துடுறேன். நான் எடுத்துட்டு இந்த கொச்சினுக்கிற தண்ணியில் இதை நம்ம போட்டுறோம் அரிசியை. ஓகே, இந்த மீதிக்கிற அரிசியை கூட இப்படி கை ஊற்றிக்கிறேன். இப்போது இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பட்டை, ஒரு கருப்பு ஏலக்காய், ஒரு சின்ன ஜாவித்திரி பூ, இந்த கடல் பாய்ச்சிக்குது பாருங்க அது கொஞ்சம், ஒரு 3 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ. அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சென்னை பிரியாணி பாய் பிரியாணிலாம் மிளகு போட மாட்டாங்க. ஆனால் எனக்கு மிளகு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு 10 மிளகு போட்டுக்கிறேன். கட்சியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிரியாணி இலை. ஆல்மோஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கொச்சினுக்கிற தண்ணியில் அரிசி போட்டோம், இந்த ஓலி கரம் மசாலாலாம் போட்டுக்கணும். இதில் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டனில் செப்பரேட்டாக வந்து உப்பு போட்டுக்கணும். ஸோ இப்போ இந்த அரிசிக்கு தேவையான உப்பு நான் ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கினேன். 700 கிராம் வந்துட்டு அரிசிக்கு. எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த உப்பு வந்து கடல் தண்ணி மாதிரி இருந்தால் தான் வந்து பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு வாட்டி டேஸ்ட் பார்த்துக்கிறேன். கரண்டி விட்டு நல்லா கலரிக்காதுங்க, சும்மா லைட்டாக அப்படியே தொட்டு விடுங்க போதும். பொப்பட்டாக இது ஓகே. இப்போ அந்த அரிசிக்கு இது பார்த்தீங்களா, அரிசி நல்லா பொடி பொடியாக உதிராக வரணுன்னா என்ன பண்ணோம், 40% வேக விட்டுக்கணும். இதில் ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். அவ்வளோதான் நம்ம பிரியாணி. முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இப்படியே விட்டுற மாட்டோம்ல. சென்னை பிரியாணியில் வந்துட்டு கொஞ்சம் இந்த ஆரஞ்சு கலர் இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு அது பார்த்தோன்னே கலர்ஃபுல்லாக அப்படியே கண்ணில் அட்ராக்ஷன் கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து இந்த ஆரஞ்சு புட்டு கலர் ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்துக்கினீங்களா, தண்ணி எல்லாம் நல்லா சூப்பராக ஆரஞ்சு கலராக வந்துட்டுக்குது. அப்போ அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா சூப்பராக ஆரஞ்சு கலரில் இருக்கும். இப்போ வந்து அரிசி 40% வெந்துன்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மட்டன் கீரை பார்த்திங்களா சூப்பராக கமன்னு வெந்துன்னுக்குறான். இப்போ வந்து இதில் ஒரு டெக்னிக் இது என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த கிரேவியை செப்பரேட்டாக கொஞ்சம் எடுத்துக்கணும். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா மேலே பிரியாணி மேலே ஊற்றுறதுக்கு இந்த கிரேவிக்கு இது பார்த்திங்களா, இந்த கிரேவியை கொஞ்சம் எடுத்துக்கணும். அவ்வளோதான், கொஞ்சம் கிரேவி எடுத்துக்கணும்ல. இப்போது இதில் என்ன பண்ணேன்னா ஒரு லெமனு, இப்போது ஒரு லெமன் பீஞ்சு விட்டுக்கிறேன். எதுக்கு முன்னாடியே பீஞ்சிக்கலன்னா லெமன் பீஞ்சா மட்டன் வேவாது. கிராம் தயிர், 4 தக்காளி பொடியாக கட் பண்ணிக்கணும். சும்மா இப்படி லைட்டாக ஒரு மிக்ஸ்டு பண்ணி விட்டுக்கோங்க போதும். இதில் வந்துட்டு ஒரு 100 ml பால் விட்டுக்கிறேன். அப்படியே கொஞ்சம் ரோசாப்பூ தண்ணி விட்டுக்கு நீ என்ன பண்ணிக்கிறேன்னா இதை நல்லா கலந்துக்கணும். எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரைஸ் மேலே ஊற்றுறதுக்கு இது சூப்பராக இருக்கும். 40% சூப்பராக வெந்து போச்சு பாருங்கள் ரைஸு. அவ்வளோதான்.
இப்போ என்ன பண்ணிக்கணும்னா இந்த பால் ரோசாப்பூ தண்ணியெலாம் கலந்து வச்சுக்கணும் பாருங்க. இந்த கிரேவியோட அத்தை வந்து இதை இப்படி மேலே விட்டுக்கணும். அப்புறம் இந்த கரண்டிக்கு இது பார்த்தீங்களா செஞ்சு பாருங்கள், அதில் வச்சு இப்படி லைட்டாக ஏரியேட் பண்ணி விடுங்க. கீழே இருக்கிற மட்டன்லாம் வந்து மேல் பண்ணுறோம். இதில் கட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த குங்குமப்பூ இருக்குது பார்த்தீங்களா, குங்குமப்பூ விட்டுக்குன்னு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நெய், ஒன்றே ஒன்று விட்டுட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா புதினா. கட்சியில் இந்த புதினா போட்டிக்கினேன், அவ்வளோதான். மூடி போட்டிங்கன்னா காற்று போகாத மூடி. உங்களுக்கு ஓணுன்னா நீங்கள் கோதுமை மாவு அந்த மாதிரிலாம் கூட செட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இது மூடி, அதனால் ஓகே. இப்போ இது நான் என்ன பண்ணேன்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம், அப்புறம் வந்து குறைஞ்ச ஃப்ளேம், அதாவது சுலோ ஃப்ளேம் சொல்கிறாங்க பாருங்கள், அந்த சுலோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம், அவ்வளோதான். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 நிமிஷத்தில் பிரியாணி முடிஞ்சிடும். ஆனால் உடனே எடுத்து சர்விங் பண்ணாதீங்க. தம்மு போட்டணும் சொல்லுவாங்க, தம்மு சொல்லுவாங்க, பேரல்னு சொல்லுவாங்க, இதை எடுத்து அதில் மாற்றுறது அதெல்லாம். ஸோ நான் வந்து தம் போட்டுக்கிறேன். அது வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம சர்விங் பண்ணிக்கலாம். எக்ஸலண்ட்டான பாத்திமாக்கா வெட்டிங் பிரியாணி ரெடி. ஸோ அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, கமன்னு பாய் வீட்டு பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம்னு வச்சு இது ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 30 நிமிஷம் வந்து ரெஸ்ட்டு விட்டேன். இந்த ரெஸ்ட்டு விட்டதுக்கப்புறம் தான் அந்த தம்முக்குள்ளேயே மட்டன் நல்லா பீஸாக சூப்பராக வெந்துடும். ஸோ டான்டாடான், சும்மா வாசனை மட்டும் கும்முன்னு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கமன்னு பாய் வீட்டு பிரியாணி ரெடி ஆகி போயிடுச்சு. அதுவும் எங்கள் பாத்தியக்கா வீட்டு கல்யாண பிரியாணி. ஸோ இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு போகிறேன். எஸ், பார்த்தீங்களா மட்டன் சாப்பிட்டா ஜூஸாக வெந்துக்குதுன்ட்டு எங்கள் ஆயா சொல்லி கொடுத்த டெக்னிக் இது. இந்த 4 கொட்டைப்பாக்கு போட்டு இடிச்சு போட்டோன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் கூட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் கறி கிரேவிலாம் பண்ணும்போது இந்த வாட்டி நான் சொல்லி கொடுத்த டெக்னிக் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. இந்த கிக்கரெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, சாதாரண குண்டான போட்டு வேக வச்சாலே சூப்பராக இருக்கும் நம்ம பிரியாணிக்கு மட்டன். ஸோ டேஸ்ட்டு பார்த்துன்னே இருக்கிறேன். ஸோ சூப்பராக இருக்குது. வாவ், போட்டிருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியனும் உள்ளே அப்படியே பேசுது. பாய் வீட்டு கல்யாணத்தில் போய் சாப்பிட்ற ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஸோ இந்த ரெசிபியை வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து பாத்தியாக்கா அவங்களுக்காக தான் செஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து கமெண்ட்டில் பேசிக்கலாம், ஓகேவா? கண்டிப்பாக மறக்காமல் மாமா கூட காமிங்க வீடியோவை. மாமா பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு அவரோட கமெண்ட் கூட கீழே வச்சுக்கோங்க, சரியா? தட்டு ஆத்திரத்துக்கு நிறைய போட்டுக்கினேன், தட்டு கையில் பிடிக்கவே முடியல, கொஞ்சம் கீழே வச்சுக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கினீங்களா? ஸோ கண்டிப்பாக நான் சொல்லி கொடுத்த இதே டெக்னிக்கில் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்துட்டு பிரியாணி பண்ணிக்கோங்க. பாய் வீட்டு நிக்கா பிரியாணி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் வச்சுடுங்க, மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செஞ்சு பார்த்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, வீடியோ இல்லை செஞ்சு பார்த்ததை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்துக்கின்னு என்ன பண்ணுறீங்கன்னா மணி மேஜிக் இன்ஸ்டாகிராமில் வந்து ஹேஷ்டேக் வச்சுட்டு நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அதுலேயும் நான் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். See you another special recipe.
సో తెలుగు ప్రేక్షకులకు మీకు కూడా అందరికీ చాలా 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 థ్యాంక్ యూ. సీ యూ, టాటా, బాయ్.